வணக்கம் பவித்ரா. கர்நாடக மாநிலம் ஆசன் தொகுதி எம்பியாக இருப்பவர் பிரஜ்வல் ரேவண்ணா. இவர் மீது பாலியல் தொல்லை மற்றும் அத்தியாச்சாரம், அதாவது பலாத்காரம் போன்ற 3 வழக்குகள் ஆசன் மாவட்டம் சக்லேஸ்புரா மற்றும் ஆசன் போலீசில் பதிவாகியிருந்தது. அதாவது அது மட்டுமல்லாமல் 2900 ஆபாச வீடியோக்களை வைரல் பண்ணியதாகவும் இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதே நேரத்தில் முதல் கட்ட பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததும் கடந்த மாதம் 27ஆம் தேதி பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனி நாட்டுக்கு தப்பிச் சென்று விட்டார். இந்த நிலையில் மாநில அரசு சிறப்பு புலனாய்வு குழு என்று விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டது. அதன் பிறகு இந்த விவகாரம் மாநிலத்தில் பூதாகரமாக வெடித்ததை தொடர்ந்து 1 மாதத்திற்கு பிறகு கடந்த 27ஆம் தேதி பிரஜ்வல் ரேவண்ணா தனது பேஸ்புக் மூலம் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது கண்டிப்பாக 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நான் சிறப்பு புலனாய்வு குழு முன்பு விசாரணைக்கு ஆஜராகவேன் என்று தெரிவித்திருந்தார். அதே போல்தான் நேற்றைய தினம் ஜெர்மனி நாட்டின் முனிச் நகரிலிருந்து 4:30 மணிக்கு கிளம்பிய லுப்தான்சா ஏர்லைன்ஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு நள்ளிரவு 12:30 மணிக்கு பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது அங்கு காத்திருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் SIT போலீசார் விமான நிலையத்தில் அனைத்து பணிகளையும் முடித்துவிட்டு அங்கிருந்து சுமார் 1:30 மணிக்கு வெளியில் கொண்டு வந்து தற்போது விதான சௌதா அருகே உள்ள CID அலுவலகம், அதாவது SIT அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அலுவலகத்தில் இரவு முழுவதும் தங்க வைத்தனர். தற்போது அவருக்கான, அதாவது 9 மணி நேரம் அவர் விமானத்தில் பயணித்து வந்ததால் அவருக்கு சிறிது நேரம் ஓய்வு கொடுத்துவிட்டு இன்றைய தினம் மருத்துவ பரிசோதனை, நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துதல் மற்றும் அவரிடம் தொடர்ந்து அந்த பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக விசாரணை நடத்த வேண்டியுள்ளது. இதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவை சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் தற்போது SIT அலுவலகத்தில் முகாமிட்டுள்ளனர். இதே நேரத்தில் ரேவண்ணா பிரஜ்வல் தரப்பு வழக்கறிஞர்களும் ஜாமீனுக்காக மக்கள் பிரதிநிதி நீதிமன்றத்தை நாட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜாமீன் கிடைக்குமா என்பது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இவரிடம் விசாரணை இன்றைய தினம் தீவிரப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னாகவே SIT அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். அதற்காக நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு SIT காவலில் எடுத்த பிறகுதான் விசாரணை தீவிரப்படுத்துவார்கள் என்று தெரிகிறது. இன்று காலை 9 மணியிலிருந்து இந்த விசாரணைகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க பவித்ரா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீஹரி.